ஸ்ரீ குருபியோ நமக. கமலா நாராயணன் பேசுகிறேன். எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். இப்போ வர 28ஆம் தேதி மீனாட்சி கல்யாணம் மதுரை கோவிலில், மீனாட்சி கோவிலில் மீனாட்சி கல்யாணம் பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. அதை ஒட்டி எங்கள் குரு வசந்தா மாமிக்கு நீலகண்ட சிவன் அவர் எழுதின மீனாட்சி கல்யாணத்தை மாமிக்கு அருளால் கிடச்சிது. எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. விருத்தமும் பாட்டுமா ரொம்ப நல்லா இருக்கும். அதை முழுசாக பாடுறதா இருந்தால் 2.5 மணி நேரம் வரும். அதுலேருந்து கல்யாணத்தை மாத்திரம் எடுத்து நான் உங்களுக்கு பாடி காமிக்கலான் இருக்கேன். இப்போ இந்த மீனாட்சியோட அவதாரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு பாட்டு பாடி காமிக்கிறேன். தனஞ்சயன் ஒரு பக்தன், அவனுக்கு கனவில் அப்படியே கும்பலாக தனம் கொட்டி கிடக்கிறத பார்க்குறான். அவன் உடனே குலசேகர பாண்டியன்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கனவு வந்தது ராஜான்னு சொல்கிறான். உடனே பாண்டியராஜா சிவனை தொழுது இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறார். சிவனும் ராஜாவோட கனவில் சித்தரா வரார். சித்தரா அந்த குவியல் எங்கே இருந்து தன குவியல் எங்கே இருந்ததோ அங்கே பெரிய மாநகரம் ஒன்று நீ கட்டணும், அமைக்கணும் அப்படிங்கிறார். சரின்னு ராஜாவும் பெரிய மாநகரான்னு அமைக்கிறான். சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகி தன்னோட சிரத்துலேருந்து அமுதத்தை சிந்தறார். அந்த இடத்துல அந்த அமுதம் சிந்தின இடம் மாநகரம் மதுராபுரி ஆச்சு. அப்படி மதுராபுரி பிரமாதமாக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு குலசேகர பாண்டியன் தன்னோட புள்ள மலையத்வஜன்கிட்ட அரசை ஆள்றதுக்கு கொடுத்துட்டு சிவனடியை சேர்ந்துடுறார். மலையத்வஜன் காஞ்சன மாலைங்கிற பெண்ணை மனம் செய்து கொண்டு நிறைய யாகங்கள்லாம் செஞ்சு தான தர்மங்கள்லாம் செஞ்சு பெரிய பெரிய யாகமெல்லாம் செஞ்சுட்டு பிள்ளை பேருக்கோசரம் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறார். அப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சு முடித்த உடனே அதோட பலனாக தேவி மும்முலை தடாதகையாய் 3 முலை கொண்டு 3 வயது பெண்ணாய் காஞ்சன மாலையோட மடியில் அழகாக அமர்ந்துடுறா. ரொம்ப சந்தோஷப்படுறா 2 பேரும். ஆனால் பார்த்தா மும்முலை இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கவலைப்படுறா. அந்த சமயம் மன்னா, கவலை வேண்டாம், இப்பெண்ணுக்கு தடாதகை என பெயரிட்டு புதல்வனை போல் எல்லா வித்தைகளும் பயிற்சிவிப்பாய். இப்பெண்ணுக்கு ஏற்ற கணவன் வரும்போது ஒரு தனம் மறைந்து விடும் என கூறி அசரீரி மறைந்தது. அவளை ஆண்மகள் போல் வளர்த்து சகல பயிற்சிகளையும் கொடுத்து ராஜ்யம் ஆள்ற அளவுக்கு, அரசோச்சர அளவுக்கு அவளை ஆளாக்கி அவளிடம் அரசை கொடுத்துவிட்டு இறைவனடி சேர்ந்தார். தேவி காஞ்சன மாலை சால தொடங்கி தன் மகளுக்கு எப்போ தக்க துணைவன் கிடைப்பானோன்னு வருந்துகிறாள். அந்த நிலையில மீனாட்சி என்ன பண்றா, தாயை தேற்றி திக்விஜயம் செய்ய புறப்பட்டு விட்டாள். அதர்மத்தை அழித்து போர்க்கோலம் பூண்டு திக்விஜயம் செய்கிறா. எல்லாரோடையும் எல்லா இடத்துக்கும் போய் போர் புரிஞ்சு எல்லா தேசத்தையும் கவர்ந்துடுறா. பண்ணிட்டு கையிலங்கிரியை தன் வசப்படுத்த எண்ணுகிறாள் அங்கேயர்கண்ணி. அவளை எதிர்த்து நந்திகேஸ்வரர் போர் புரிகிறார். வெற்றி காண முடியாமல் எல்லாம் வல்ல சிவபெருமானிடம் சரணடைந்தார். தனக்கு தகுந்த நாயகி வந்துவிட்டதை அறிந்த சிவபெருமானும் தானே போருக்கு கிளம்பினார். குமிழ் சிரிப்புடன் சிறந்தொளிரும் கூத்தபிரான் தன் வலபாகத்தை கண்ட அக்கணமே தன் 3ஆம் தனம் மறைய கண்ட மீனாட்சி நாணி தலை கவிழ்ந்தாள். 30 முக்கோடி தேவர்களும் புடைசூழ சிவனடியார்கள் மனம் கழிக்க மூவுலகோரும் ஆனந்திக்க மானுட முறைப்படியே திருமண சடங்குகள் இனிதே நடைபெற்றன. இந்த மீனாட்சி கல்யாணத்தை சிவபெருமான் அகஸ்திய முனிவருக்கோசரம் செஞ்சு கொள்கிறார். அதனால நம்மளாம் அகஸ்திய முனிவருக்கு நிச்சயமாக நன்றி கூறணும். பூபாரத்தை சமமாக ஆக்கிறதுக்கோசரம் தென் திசை நோக்கி அதை நீ அங்கே போய் நில்லு அப்படின்னு விட்றார். கல்யாணத்தை பார்க்க முடியாதேன்னு அவருக்கு வருத்தம். அப்போ தான் சொல்கிறார், நான் இன்னொரு முறை தேவியை மனம் புரிவேன், சுந்தரனாய் தோன்றி அப்படிங்கிறார்.
இதெல்லாம் பண்ணி உனக்கு இந்த வைபவத்தை காண செய்வேன் அப்படின்னுட்டு முனிவருக்கு அவர் சொல்லினதுனால இந்த திருமணம் மறுபடியும் சிவன் செய்து கொள்கிறார். இந்த வரலாறு திருமணம் கொண்டருளினார் தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். திருமணம் கொண்டருளினார் தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். அரியயல் காண அற்புதனும் அரியன் அடிமுடி காண அற்புதனும் அதிசக்தியும் அரியன் அடிமுடி காண அற்புதனும் அதிசக்தியும் அடியார் மனம் குளிர கண்டு களித்திட அரியன் அடிமுடி காண அற்புதனும் அதிசக்தியும் அடியார் மனம் குளிர கண்டு களித்திட திருமணம் கொண்டருளினார். பண்டு கண்டிடாத பாதம் இன்று முன்னிக்க கண்டு மண்ணுண்ட மாலும் தன் மாதுடன் அடிபணிந்தேதி. பண்டு கண்டிடாத பாதம் இன்று முன்னிற்க கண்டு மண்ணுண்ட மாலும் தன் மாதுடன் அடிபணிந்தேதி. எண்டிசையும் மங்கள ஓசை விட எண்டிசையும் மங்கள ஓசை விட பெண்டிரும் புகழ் பாட புனித நீரால் தாரை வாசிட எண்டிசையும் மங்கள ஓசை முழங்கிட கண்டிரும் புகழ் பாட புனித நீரால் தாரை வாத்திட திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். கையிலேந்தி திரிபுரம் எரித்தோன் சந்தியை கையிலேந்தி திரிபுரம் எரித்தோன் பெரும் தீயும் தானாகிய இந்தியை கையிலேந்தி திரிபுரம் எரித்தோன் பெரும் தீயும் தானாகிய ஞானத்தியை அடியார் உள்ளத்தில் ஏற்றுபவன். ஞானத்தியை அடியார் உள்ளத்தில் ஏற்றுபவன். வேள்விதி வளர்த்து சேகையும் செய்து வேள்விதி வளர்த்து சேகையும் செய்து திருமணம் கொண்ட உழைந்தார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். நரிபரியாகி நண்பனு கருளியவன் நரிபரியாகி நண்பனு கருளியவன் தருமிகன புலவனாய் மன்னன் முன் நின்றவன். நரிபரியாகி நண்பனு கருளியவன் தருமிகன புலவனாய் மன்னன் முன்
திருமிக்கு தாயுமாகி பரிந்துபரித்தவன் ஐம்பொறிகளை அடக்கியவன் பொறிதனை செந்தியிலிட்டு ஐம்பொறிகளை அடக்கியவன் பொறிதனை செந்தியிலிட்டு திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். இம்மைக்கும் மறுமைக்கும் ஏழே பிறவிக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் ஏழே பிறவிக்கும் அம்மையப்பனாகி அடியார் கருளியவன் இம்மைக்கும் மறுமைக்கும் ஏழே பிறவிக்கும் அம்மையப்பனாகி அடியார் கருளியவன் தம்மை சரணடைந்த ஜீவன்களை கரையேற்றும் அம்மையின் தாழ் பற்றி ஆமி மேல் வைத்து தம்மை சரணடைந்த ஜீவன்களை கரையேற்றும் அம்மையின் தாழ் பற்றி ஆமி மேல் வைத்து திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். கற்பின் உருவாய கற்பக கொடியுடன் கற்பின் உருவாய கற்பக கொடியுடன் சிற்றம்பலத்தானோ சிறப்புற மனம் கொண்டு கற்பின் உருவாய் கற்பக கொடியுடன் சிற்றம்பலத்தானோ சிறப்புற மனம் கொண்டு பொற்பாத சேவை தந்து பெரும் களி கூண்டு பொற்பாத சேவை தந்து பெரும் களி கூண்டு பற்பலரும் பரிசல்களை தந்து போற்றிட பொற்பாத சேவை தந்து பெரும் களி கூண்டு பற்பலரும் பரிசல்களை தந்து போற்றிட திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளியும் ஐம்புலங்களையும் அன்பாலே அடக்கி சீரியேயும் ஐம்புலங்களையும் பேரபாலே அடக்கி சீரியேயும் ஐம்புலங்களையும் பேரபாலே அடக்கி மாறிடாத நான் என்னும் அகந்தையை அறவே ஒழித்து மாறிடாத நான் என்னும் அகந்தையை அறவே அழித்து மாறிடாத நான் என்னும் அகந்தையை அறவே அழித்து சிறியேயும் ஐம்புலங்களையும் பேரபாலே அடக்கி மாறிடாத நான் என்னும் அகந்தையை அறவே அழித்து தேருவழி தேடுபவர்க்கு அருட்கடாட்சத சூட்சுமடையில் தேருவழி தேடுபவர்க்கு அருட்கடாட்சத சூட்சுமடையில்
உள்ளம் பெருகினார் போல் திருமணம் கொண்டருளினார். சிவசக்தி ஒன்று சேர்ந்து திருமணம் கொண்டருளினார். சிவசக்தி ஒன்று சேர்ந்து திருமணம் கொண்டருளினார். சிவசக்தி ஒன்று சேர்ந்து திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் 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 திருமணம் கொண்டருளினார். திருமணம் கொண்டருளினார். தேவியும் சுந்தரரும் திருமணம் கொண்டருளினார். கேட்டீங்களா? எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? இந்த ராகமாளிகை அது அமைஞ்சிருக்கு. கல்யாணி, பிலஹரி, சண்முகப்பிரியா, தன்யாசி, ரஞ்சனி, கேதார கவலை வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஆரம்பத்துலேருந்து முதல்ல திருமணம் ஆரம்பிக்கச்சு என்ன பண்ணுவா? பாத பூஜை பண்ணுவா இல்லையா? அந்த மாதிரி பாத பூஜையில் பொன் தாம்பாளத்தில் திருவடிகளை வச்சு பாத பூஜை பண்ணி என்னோட பொண்ணை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிறார். அடுத்தது பிலஹரியில் என்னன்னா, அந்த செந்தீயை கையில் ஏந்தி திருப்பரம் எரித்தோம் அந்த மாதிரி பண்ணோம்னா ஞானத்தீயை அடியாருக்கெல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு வரி வருது. திருவிளையாடல் தான் அவரோட திருவிளையாடல் அது. அதே மாதிரி நரிப்பெரியாக்கி நண்பனுக்கு அருளியவன், தருமிக்கென புலவனாய் மன்னன் முன் நின்றவன், இது மாதிரிலாம் பண்ணவும் சிறுமிக்கு தாயுமாகி பரிந்து பதரித்தவன். அவன் அப்பேற்பட்டவன் ஐம்பொறிகளே அடக்கியவன், பொறிதனை சைந்தியிலேட்டி பொறியிடுறா இல்லையா? அடுத்தது இம்மைக்கும் அருமைக்கும் ஏழேழு பேரவைக்கும் அம்மை அப்பனாகி அடியார் கருளியவன், தம்மை சரணவடைந்த ஜீவன்களே கரையேற்றும் அம்மையின் தாழ் பற்றி அம்மி மேல் வைத்து, அது அம்மி மிதிக்கிறது. கற்பின் உருவாய் கற்பக கொடியும் சிற்றம்பலத்தானும் சிறப்புற மனம் கொண்டு பொற்பாத சேவை தந்து பெரும்களி கூர்ந்து பற்பலரும் பரிசுகளை தந்து போற்றிட மொய் எழுதுறா எல்லாரும். அடுத்தது சீரியழும் ஐம்புலன், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கட்ட குணங்கள் எல்லாம் அடக்கி எப்பேற்பட்டு அடக்கிறார் அவர், பேர் அன்பால் அடக்கிறார். அதனால் அன்பு தான் முக்கியங்கிறத இங்கே காட்டுறார். மாறிடாத நான் எனதுங்கிற எண்ணத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த அகந்தையை அறவே அழித்து அப்படியே நெஞ்ச பஞ்சால துடைக்கிறதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அழிச்சுடணும். நம்மளோட நான்கிற எண்ணத்தை அழிச்சுட்டோன்னாக்க 6 முடிகளும் அழிந்து ஆனந்த வெள்ளம் பெருகினார் போல் திருமணம் கொண்டருளினார். தேரும் வழி தேடுபவர்க்கு, நான்லாம் நன்னா இருக்கணும்னு நம்ம வழி தேடினோன்னா அவளுக்கெல்லாம் அருள் கடாட்சம் பண்ணுறார் அவர் அப்படின்னு வந்து அந்த திருமணம் முடியுது. எவ்வளோ நன்னா இருக்குது. இந்த ராகமாளிகையில் இந்த எல்லா ராகங்கள்லேயும் சிவபெருமானோட திருவிளையாடலும் கையோட, திருமணமும் திருவிளையாடுகளும் கையோடு வந்துடுறது. அந்த மாதிரி ஒரு எழுத்தோட நமக்கு ராகத்தோட தாளத்தோடு கிடச்சிருக்குன்னா நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வச்சுவா இல்லை. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை பாடினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கேட்டு கற்றுக்கோங்கோ. நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்கோ. டைம் கிடைக்கிற போதெல்லாம் போட்டு வச்சுடுங்கோ. போகிற வர கேட்டுட்டே இருங்கோ. உங்களுக்கே பைகாட் ஆகிடும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே.